அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அசிசியார் அருள்நிறை வளம் எண் 15. அசிசியார் தனது குடும்பத்தையும் பரம்பரையையும் துரத்தல். பிரான்சிஸின் தந்தை பெர்னடோன் அவர் மிகவும் ஆவலுடன் விரும்பிய பணத்தை பெற்ற பிறகு அவர் பிரான்சிஸை அசிசியின் ஆயர் முன் இழுத்தார். அந்த நாட்களில் ஒரு நபர் தங்களை திரு அவையின் ஊழியர் பணியாளர் என்று பகிரங்கமாக அறிவித்த போது சிவில் அதிகாரிகளுக்கு அவர் மீது அதிகாரம் இல்லை. பிரான்சிஸின் வழக்கு அப்படித்தான். அவர் கிறிஸ்துவையும் ஆலயத்தில் பணி செய்யும் தொழிலையும் தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த காரணத்திற்காக அவரது தந்தை தனது தீர்ப்புக்காக அவரை ஆயர் முன் கொண்டு வந்தார். ஆயரின் இல்லத்திற்கு முன்னால் பிரான்சிஸின் தந்தை பிரான்சிஸுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இடையில் ஒரு வகையான விவாகரத்தை அங்கீகரிக்குமாறு ஆயரிடம் கேட்டார். பிரான்சிஸ் ஒரு நாள் குடும்ப வணிகம் மற்றும் பணத்தின் பரம்பரையை பெறுவார் என்றும் அதை ஏழைகள் மற்றும் பலவீனர்கள் மீது வீணடிப்பார் என்றும் அவரது தந்தை கவலைப்பட்டார். எனவே பிரான்சிஸ் தனது குடும்பத்தையும் குடும்ப செல்வத்தின் மீதான அனைத்து உரிமைகளையும் கைவிடுவதன் மூலம் தனது பரம்பரையை கைவிட வேண்டும் என்பதே ஒரே தீர்வாக இருந்தது. இந்த பிரிவினையை ஆயர் நிறைவேற்ற வேண்டும். பிரான்சிஸ் ஒப்புக்கொள்ள தயங்கவில்லை. பிரான்சிஸ் தனது ஆடைகள் அனைத்தையும் கழற்றிவிட்டு தன்னிடமிருந்த அனைத்தையும் தனது தந்தையின் காலடியில் வைத்தார். அவர் தனது தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப தனது பரம்பரை மற்றும் அவரது தந்தையை பகிரங்கமாக மாற்ற முடியாததாகவும் கைவிட்டார். அதற்கு அவர், இனிமேல் நான் என் தந்தை என்று சொல்ல மாட்டேன், அதற்கு பதிலாக விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்று மட்டுமே நான் சொல்வேன். அதனுடன் ஆயர் பிரான்சிஸை தனது ஆடையில் அணிந்து அவரை தேவாலயத்தின் முழு பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தார். அருள் நிறை வளம். வெறுமனே விண்ணகத்தில் உள்ள தந்தையை சேவிப்பதற்காக பூமியில் உள்ள தங்கள் தகப்பனை ஒருவர் கைவிடக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக பிரான்சிஸ் விஷயத்தில் இது அவசியம். அவரது மண்ணுக்குரிய தகப்பனை இழந்ததில் நிச்சயமாக ஒரு இயற்கையான துக்கம் இருந்திருந்தாலும் விண்ணகத்தில் உள்ள தந்தைக்கு அவர் அசைக்க முடியாத கீழ்ப்படிதலிலிருந்து பாயும் மகிழ்ச்சி போதுமானதாக இருந்தது. பிரான்சிஸ் இப்போது அனைத்து மண்ணுக்குரிய உறவுகளிலிருந்து விடுபட்டார். அவர் விரும்பிய காரியத்தை செய்ய சுதந்திரமாக இருந்தார். கடவுள் அவரை பணி செய்ய அழைக்கும் வழியில் கடவுளின் திருவுளத்திற்கு பணி செய்வது இது சிறிய முடிவு அல்ல, மற்றும் இயற்கையான மட்டத்தில் பல விளைவுகளை ஏற்படுத்தியது. உலக கண்ணோட்டத்தில் பிரான்சிஸ்
தனியாக இருந்தார். ஆனால் இறைமை கண்ணோட்டத்தில் பிரான்சிஸ் இப்போது கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் சேவையிடமும் ஒப்படைக்கப்பட்டார். ஆயர் மிகுந்த தைரியம் மற்றும் ஞானம் கொண்ட மனிதராக இருந்ததால் கிறிஸ்து மற்றும் திரு அவையின் பெயரில் பிரான்சிஸை வரவேற்றார். அவ்வாறு செய்வதன் மூலம் பிரான்சிஸுக்கு கடவுளால் வழங்கப்படும் தொழிலை அவர் உறுதிப்படுத்தினார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல மனம் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள். பெரும்பாலான மக்கள் கடவுளை அன்பு செய்யும் போது தங்கள் நெருங்கிய குடும்ப அங்கத்தினர்களிடம் அன்பான ஆதரவை பெறுவார்கள். ஆனால் சிலர் தங்களை தடுக்க முயற்சிக்கும் உறவுகளை துண்டிக்க வேண்டியிருக்கும். உங்கள் முழு பலத்தோடும் இறைவனுக்கு சேவை செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பரிபூர்ண சித்தத்தின் நிறைவேற்றத்தை தடுக்கும் எதையும் விட்டுவிட தயங்க வேண்டாம். இதுவே அருள்நிறை வளம். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ், உங்கள் தந்தை உங்களுக்கு ஏற்படுத்திய துயரமும் வேதனையும் அவர் உங்களை முற்றிலும் நிராகரிக்க வழிவகுத்தது. அத்தகைய ஒரு செயலின் சூழ்ச்சிக்கு நீங்கள் அடிபணியவில்லை. ஆனால் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் விண்ணுலகத்தில் உங்கள் தந்தையை நோக்கி உங்கள் கண்களை திருப்பி உங்கள் எல்லா நம்பிக்கையையும் அவர் மேல் வைத்தீர்கள். இறைவனுடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு அவசியமான அனைத்தையும் செய்ய நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் என்று எனக்காக மன்றாடும். முழுமையான பற்றன்மை மற்றும் நம்பிக்கை பற்றிய உங்கள் தீவிர உதாரணத்தை நான் பின்பற்றலாமா? புனித பிரான்சிஸை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.